ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்களை, ஈவுகளை அனல் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் அனல் மூட்டி நீ எழுப்பிக்கொள் என்று நாம் தீமோத்தேயுவின் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 18:25 வாசிக்கிற பொழுது அங்கே அப்போலோவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே அவன் ஆவிலே நிறைந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை அவன் தேவ ஆவியினாலே வைராக்கியம் பாராட்டினபடினாலே பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை திட்டமாய் அவன் அறிந்து கொள்ள ஏதுவாயிற்று. இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு பலதரப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். நம்மை பலவீனப்படுத்துகிற, சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் கடந்து போகலாம், நடந்து கொண்டிருக்கலாம். பேச்சுக்கள், ஜனங்கள், மாற்றங்கள், நிலைமைகள் என்று சொல்லி வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனுடைய பேரிலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, யூதாவிலே நாம் வாசிக்கிறோம் 20வது வசனத்திலே, எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நம்முடைய விசுவாசத்தை பற்றி கொண்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி என்று சொல்லி வாசிக்கிறோம். எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தை எனக்குள்ளே அக்னியாய் அனலாய் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த மகிமை வல்லமை உங்களுக்குள்ளே அனலாய் கிரிகை செய்ய வேண்டும். பிசாசை நீங்கள் தோற்கடிப்பீர்கள். பிசாசை உங்களுடைய பாதங்களுக்கு இழப்பட்டு மிதிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தோற்று போகிறவர்களாய் அல்ல, நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இயேசுவின் அதிகாரம், தேவனுடைய தம்முடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய ஜீவன், அவருடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே தங்கி வாசமாய் இருக்கிறார். எப்பொழுதும் வைராக்கிய வாஞ்சை பாராட்டுங்கள். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய மகிமை, எனக்குள்ள அந்த ஆத்மாவிலே, என்னுடைய ஆவியிலே அந்த வல்லமை அபிஷேகம் பொங்கி வரட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அக்கினி அபிஷேகம் என்னை நிரப்புகிறது. தேவ மகிமையினால் நான் மூடப்படுகிறேன். நீ சொல்லி பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலாய் மாறும். You will be fire for God. The fire of God will touch you. He will fill you. Hallelujah. அவர் உங்களை நிரப்புவார். நீங்க ஜெயம் பெறுகிறதை காண்பீர்கள். அல்லேலூயா. சத்துரு தலைத்தறிக்க ஓடி போவான். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்திலே, உங்களிலே, உங்கள் வாழ்விலே அவர் ஜெய கொடியேற்றுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களை தம்மை போன்றவே சாயலிலே வாழும்படி உருவாக்கினீரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை போல வைராக்கிய வாஞ்சை பாராட்டும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேவனை, மகிமையை, பிரசன்னத்தை எங்களுக்குள்ள வைத்தீரே. மக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்தின் பாடுகளையும் தோல்விகளையும் நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போகாமல் உம்மையே சார்ந்து நின்று ஆண்டவரே பரிசுத்த ஆவிக்குள்ளே வைராக்கியம் பாராட்டி பரலோக சித்தங்களை அறிந்து வாழ நீர் கிருபை செய்வீராக. எல்லா தோல்விகளும் சோர்வுகளும் பலவீனங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.